எஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னா, நம்ம பசங்க வந்து காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நம்மளும் ப்ரிப்பேர் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னா, நம்ம பாடி கண்டிஷன் ஓகே, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச எஃபோர்ட்டை ஹார்ட் ஒர்க்கை போடுவோம். அதுக்கு ஏற்ற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ் சார், டெய்லி விளாக்ஸாகவும் அப்லோட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி என்னென்ன ஃபுட் எடுக்கிறோம், என்ன டயட்டில் நம்ம இருக்கிறோம், என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம், எல்லாமே அப்டேட் பண்ணலான்னு சொல்லி டெய்லி விளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெயிட் பண்ணி பாருங்கள். என்னன்னா, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன சம்பவம்னு நீங்களே பாருங்கள். எஸ், நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு ஆள் மண்டையை கலவ போகிறோம். என்ன விஷயம்னா, நம்ம தம்பி ஒருத்தர் பைக் எடுத்திருக்காரு. திரும்ப ஒரு பைக் எம்டி எடுத்திருக்காரு. யாருன்னா இப்போ த்ரீட்டே போறோம். ஏன்னாக்கி எங்க கேங்ல புதுசா ஒரு எம்டி பைக் பிளாக் கலர் வந்திருக்கு. அதனால நாங்க ஆடு எடுத்துட்டு ஆடு மாட்டிருக்கு. அத இன்னைக்கு குளிப்பாட்டி வெட்ட போறோம். வெட்டு ஒன்னா ஒரு நாள் வெட்டாம என்ன சரிதான். நண்பர்களே, இன்னைக்கு குறையாம 4000 ரூபாய்க்கு தூங்குறோம். திங்கலன்னா சூர்யா போய் அடுத்த நாளே ட்ரீட் வைப்போம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா நீங்க வைக்கணும். எஸ், நம்ம ஹோட்டல் ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகின அப்புறம் என்னன்னா, நம்ம எப்படியோ 3 or 4 மந்த் டயட்டில் இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு வெட்டிடலான்னு சொல்லிட்டு ஐட்டத்தில் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே சைடிஷ் தான். ஸோ சைடிஷில் ஒரு கட்டு நேராக மெயின் டிஷ் போய் மெயின் டிஷ் சைடிஷ் மிக்சிங் பண்ணி அடித்து விட்டு எல்லாம் சாப்பிட்டு நீட்டாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். கரெக்டா இருந்தா பொரோட்டா.